அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் அமானத் ஹஜ் சர்வீஸ், நீங்க எல்லாருமே இது ஒரு கேள்விப்பட்ட பேரா தான் இருக்கும். ஆனால் அமானத் அப்படிங்கிறது அமானிதம் அப்படிங்கிறது தான் அல் அமானத்தை. இந்த ஹஜ்ஜு அப்படிங்கிறது ஒரு அமானிதமான சேவை தான். அதனால தான் நாங்கள் இந்த அல் அமானத் என்ற பேரை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 1996 மக்காவுடைய ஹரம் ஷரீஃபில் அமர்ந்து மஷூராவின் அடிப்படையில் இந்த பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ் சர்வீஸ் ஆரம்பிச்ச காலம், அடுத்து நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? பொதுவாகவே ஒவ்வொரு தொழிலும் செய்யும் பொழுது கேட்பாங்க, என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், மக்கா மதீனாவில் நான் பல வருடங்கள் அங்கே இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சொல்லப்போனால் 1983 இருந்து நான் மக்காவில் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் 1996 இந்த கம்பெனியை நம்ம ஆரம்பித்தோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய, அது பிரைவேட்ல வந்தாலும் சரி கவர்மெண்ட் மூலமா வந்தாலும் சரி, எல்லா மக்களுமே ஒரு லோ கிரேட், அதாவது சொல்ல போனா இந்தியாக்காரவங்க இந்த ஹோட்டல்ல தங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் மக்காவு மதினால இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஏன் நம்ம ஹாஜிகள், நம்ம மக்கள் என்ன அவ்வளவு தர குறைவா, ஏன் இந்த கிரேட்லயே கொடுக்கறாங்க? அதான் சாதாரணமா பாத்தீங்கன்னா கட்டில் மெத்தையே இருக்காது. அந்த கட்டில் மெத்தையே இல்லாம நாமளா மேட்ரஸ்ல போட்டு தரையில மட்டும் படுத்து, அதுவும் ரொம்ப நெருக்கடியா இருப்பாங்க. ஒரு ரூம்ல 8 பேரு 10 பேரு 12 பேரு, அட்டாச் டாய்லெட் இருக்காது. 3 பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த மாதிரியான ரொம்ப மோசமான ஃபெசிலிட்டிஸ்ல தான் தங்க வைக்கப்பட்டிருந்தது. இது அப்படியே மாத்தணும், நம்ம டோட்டலி இதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஆசைப்படுவோம், நம்ம ஹாஜிகளை கொண்டு இது மாதிரியான பெரிய ஹோட்டல்ஸ்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, வசதியான இடங்கள்ல நம்ம ஹாஜிகளை தங்க வைக்கணும் அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஏனோ தானோ ஏதோ கூட்டிட்டு வந்தோம், ஏதோ சாப்பாடு போட்டோம், அமல் செஞ்சாங்க, போகும்போது கூட்டிட்டு போய் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம. ஏன்னா சொல்ல போனா அந்த சவுதி அரேபியா அப்படிங்கிறது ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு, உம்ராவுக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும். மற்ற நாடுகளை விட மக்கா மதீனாவை பொறுத்த வகையில அங்கே அந்த அரபிக் லாங்குவேஜ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஆக நிறைய மக்கள் வருவாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு பொருளை, அந்த காலத்துல இது போன்ற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது, சின்ன கடைகள்ல போய் கேட்டு வாங்கணும். அந்த பொருளை கேட்கறது கூட அந்த லாங்குவேஜ்ல தெரியாது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அரபுக்காரங்களை தான் அதிகமா இருந்தாங்க. சமீப காலத்துல பாக்குறோம், நிறைய ஃபாரினர்ஸ் கடைகள்ல அங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. நாங்க கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல அது போலதான் இருந்தது மக்கா மதீனா. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க எங்களுடைய முதல் ஆண்டு விளம்பரத்தை நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம எப்படி விளம்பரம் பண்ணோம் அப்படின்னா, தனித்தனி கட்டில் மெத்தை வழங்கப்படும் அப்படின்னா நீங்க பாத்துக்கிறீங்க. அதாவது படுக்கிறதுக்கு ஹோட்டல்ல தனித்தனி கட்டில் மெத்தை வழங்கப்படும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விளம்பரம். ஏன்னா அது வரைக்கும் யாருமே தனித்தனி கட்டில் மெத்தை கொடுத்து எந்த ஹஜ் சர்வீஸ்காரங்களா இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட்ல அழைச்சிட்டு போகக்கூடிய ஹஜ் கமிட்டி ஹாஜிகளா இருக்கட்டும் தங்க வைக்கப்படவே இல்லை. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இங்க மக்களிடத்துல ஹஜ் உம்ராவை பத்தி எடுத்து நம்ம கேன்வாசிங், அதாவது மக்களை சேர்க்கிறதுக்காக ஊர் ஊராக, மாவட்டமாக ஊர் ஊராக அலைந்து மக்களிடத்துல நம்ம ஹஜ் உம்ரா கொண்டு போய் சேர்த்தோம். அந்த காலகட்டத்திலாம் நாங்க கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல உம்ரா அப்படிங்கிற நாலேஜ் நிறைய நம்ம இஸ்லாமிய மக்களிடத்துல இல்லாம இருந்தது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மக்களிடத்திலையும் நிறைய நாலேஜ் வந்துருச்சு. அது போக நல்ல வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான். இப்போ உம்ராவுக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை தான் உம்ரா விசாவே கொடுப்பாங்க. அதுவும் 15 நாளைக்கு தான் கொடுப்பாங்க. அல்லாஹ்வோட பெரிய கிருபை. இந்த 15 நாள் குரூப் அப்படிங்கறது இன்னைக்கும் அந்த 15 நாள் தான் பேக்கேஜ். உம்ரா பேக்கேஜ்னா 15 நாள் தான் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்ட பேக்கேஜா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா, அன்னைக்கு அல்லாஹ்வோட பெரிய கிருபை இந்த உம்ரா பேக்கேஜ் 14 நாள் தான் அப்படிங்கறத நாங்களும் இன்னொரு ஒருத்தர் அல்லது 2 கம்பெனி தான் இதை பின்பற்றி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த உம்ராவுடைய சேவையில எங்களுடைய நிறுவனம் முக்கிய பங்கு வகித்திருக்குது அப்படிங்கறதுல நம்ம சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும், நான் எப்போதுமே இங்கிருந்து ஹாஜிகள் போகும் பொழுது நான் வளமையா சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. இது ஒரு சாதாரண மற்ற பயணமாக இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை
பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருந்து நாம் அவனிடத்துல வேண்டி பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதாவது நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சொல்றதை விட உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த கோடான கோடி பேர்ல நம்மளை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்து அவனுடைய திரு இல்லத்திற்கு அழைக்கிறான் சொன்னா அது ஒரு மகத்துவமிக்க விஷயம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற மக்கள் தான் இந்த பயணத்துல வருவாங்க. அது போன்ற அந்த பாக்கியம் பெற்ற மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் என்னை சார்ந்த எங்க நிறுவனத்தில் பணி புரியக்கூடிய ஒரு பெரிய டீமே இருக்குது. இப்ப நான் ஒருத்தன் தான் நிறுவனத்தினுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு நினைச்சாலும் அது அவ்வாறு இல்லை. நான் வேணா ஓனரா இருக்கலாம், இந்த அல்லமான ஹஜ் சர்வீஸ்க்கு வேண்டா ஓனரா இருக்கலாம். ஆனா எங்களுடைய டீம் வந்து பெரிய டீம். எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய டீம் ஒர்க் தான் இந்த வேலையை வந்து மாஷா அல்லான்னு சொல்லிட்டு அற்புதமான முறையில செயல்படுத்திட்டு இருக்குது. அதே சமயம் 28 வருடத்துல நம்ம வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸா ஆயிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இன்னுமே நம்ம வந்து இந்த ஃபீல்டுல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்குது. இன்னும் என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு வருடத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம், ஹாஜிகள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு எதுல எல்லாம் வந்து நம்மளால ஏழுமான சௌகரியங்கள், அதாவது அரசாங்க வழிமுறைகள் சில இருக்கும், அதுகளை நம்ம மாற்றி கொடுக்க முடியாது. நம்மளால என்னெல்லாம் அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு அவங்களுக்கு அருமையா நல்ல வழிகாட்டுதல்கள் செஞ்சு அழைச்சிட்டு போக முடியுமோ அதே போல இங்க ஆரம்பத்திலிருந்து திரும்ப வர்ற வரைக்கும் அந்த வழிகாட்டுதல்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சேவை அப்படிங்கிறது மனப்பூர்வமாக ஹாஜிகளுடைய தேவையை அறிஞ்சு செய்யணும், அதான் சேவை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 40 பேருக்கு ஒரு ஆலிம் இருப்பாங்க. இதுல முக்கியமாக அதுக்கு தலைமை வழிகாட்டியாக ஒருத்தர் இருப்பாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாமே அதற்கு கட்டுப்பட்டு ஒருத்தருடைய வழிகாட்டுதல் படி எல்லா மக்களுக்கும் அற்புதமான வழிகாட்டுதல் செஞ்சு அழைச்சிட்டு போவோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பஸ்லயும் ஒரு ஆலிம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆலிம்களும் வந்து ஒவ்வொருத்தரும் எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துல இருந்து 15-16 வருடங்கள் அனுபவம் பெற்ற உலமாக்களை தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓஎம் அப்துல் காதர் பாக்கவி ஹஜ்ரத் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமா தமிழ்ல வந்து நம்ம மொழிபெயர்ப்பு செய்து தமிழ் குர்ஆன் வெளியிட்டு இருக்கிறோம். அவங்க மூலமா கம்பெனி ஆரம்பித்த காலத்துல இருந்து ஒரு 19 வருடமா அவங்க தான் தலைமை வழிகாட்டியா வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தா 18 உலமாக்கள் இருப்பாங்க. குறைந்தது 16 பஸ்ல இருந்து 18 பஸ் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜிகள் அழைச்சிட்டு போனோம். இப்போவெல்லாம் கோட்டா இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் அது இல்லாம அதிகப்படியான டூர் ஆபரேட்டர்கள் மார்க்கெட்ல வந்துட்டதன் காரணத்தினால நம்மளுடைய கோட்டாக்கள்லாம் குறைஞ்சி ஒரு காலத்தில் 550 பேர் நம்முடைய கோட்டாவா இருந்தது. இன்னும் இப்போது பார்த்தா 100-150க்குள்ளதான் அந்த கோட்டா இருக்கிறதன் காரணத்தினால அந்த வழிகாட்டிகள் வந்து குறைந்தாலும் நாங்கள் அந்த உலமாக்கள் வந்து எண்ணிக்கை இப்ப குறைஞ்சிட்டு, அதே சமயம் அந்த 40 பேருக்கு ஒரு ஆலிம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எதையுமே குறைக்கிறது இல்லை. ஏன்னா முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா சாப்பாடு தங்குற வசதி இது எல்லாம் நல்ல விதமா செய்து கொடுத்தாலும் இது அமல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறதுனால இதுக்கு நாங்க வந்து உலமாக்கள் மூலமா அற்புதமான வழிகாட்டுதல்களை செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. தற்போது ஓஎம் அப்துல் காதர் ஹஜ்ரத் அவங்களுக்கு உடல்நிலை வயது முதிர்வு இதன் காரணத்தினால அவங்களுடைய சிஷியர்களாக இருந்தவங்க இப்ப வழி நடத்துறாங்க. அதுல தற்பொழுது நாடறிந்த சொல்முரசு என்று பட்டம் பெற்றிருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய அபுதாஹிர் பாக்கவி ஹஜ்ரத் சேலத்தில் இருக்கிறாங்க. அபுதாஹிர் பாக்கவி ஹஜ்ரத் அவங்க தான் வந்து தலைமை வழிகாட்டியா இப்போதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே மற்ற உலமாக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே 15 வருடத்திற்கு மேலான ஒரு நல்ல அனுபவம் பெற்றவங்க. இப்ப பொதுவாக நம்ம பார்ப்போம், எவ்வளவுதான் ஆலிம்களா இருந்தாலும் நம்ம ஊர்ல எத்தனை கிதாபுகளை அவங்க வந்து படித்திருந்தாலும் அல்லது ஊர்களை இமாமத்தில் இருந்திருந்தாலும் ஹஜ் அப்படிங்கிறது வந்து பிராக்டிக்கலான உள்ள விஷயம். இது கிதாபை பார்த்து மட்டுமே செயல்படக்கூடிய விஷயம் இல்லை. ஹஜ்ஜுங்கிற அமல் வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் எந்த இடத்துல எந்த பிரச்சனை வரும், எந்த இடத்துல எந்த கேள்விகள் வரும், எந்த இடத்துல வந்து எந்த விதமான அமல்களை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இது வந்து பிராக்டிக்கலா தெரியக்கூடிய விஷயம். ஆகையினால இங்க வழிகாட்டுதல் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வோட பெரிய கிருபை. நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்த வகையில எல்லாரும் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போனீங்க. ஹஜ்ஜு நம்மளுடைய மேலான அதிகப்படியான ஹாஜிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய மனசு சந்தோஷம் தரும்.
வரும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஹஜ் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றதை விட ஹஜ்ஜை செய்ய வச்சீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம அவங்கள ஹஜ் செய்யுங்கன்னு சொல்றதை விட ஹஜ்ஜை செய்ய வைப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாக்குறுதியாக நம்ம அதை எடுத்துக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்மளுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப காலத்துல இருந்து கம்பெனிக்குன்னு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய இங்க உள்ள ROC ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அது இல்லாம இந்த உம்ரா ஹஜ்ஜை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கத்தின் மூலமா பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்குண்டான ஒரு சர்டிஃபைட் கம்பெனி. அதே போல இந்தியாவில இருந்து மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், அதுல அந்த ஹஜ் செல் அந்த மினிஸ்ட்ரி மூலமாகவும் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக இது எல்லாமே அல்லாஹ்வோட பெரிய கிருபை. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த வெல்த், இது ரெண்டையுமே நிர்ணயம் பண்ணி தான் அவங்க இது கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய திறமை, இது இல்லாம அந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய பணபலம், அதே போல ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டாஃப், இந்த மாதிரியான எல்லா வசதிகளையும் எல்லா வகையான விவரங்களையும் அவங்க எவாலுவேட் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறாங்க. அல்லாஹ்வோட கிருபை, நம்ம கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது மாதிரியான தகுதி சர்டிஃபிகேட் எல்லாம் பெற்று இத்தனை வருஷமா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த நிறுவனம் இந்த குவாலிட்டி, அதே போல் நாங்க வாக்களிக்கக்கூடிய விஷயத்துல முன்பின் இருந்தாலும், அதாவது பணம் செலவுகள்ல முன்பின் இருந்தாலும் அந்த வாக்களித்த விஷயத்திலிருந்து மாறுபட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை மாறுபட்டது இல்லை. இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் மாறுபட மாட்டோம் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு வாக்குறுதியோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிறுவனத்தை மென்மேலும் எடுத்து செல்ல காத்திருக்கிறோம். இதற்காக எங்களுடைய முயற்சி வெற்றியாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்களில் இறைவன் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை தரக்கூடாது. பணத்திற்காக மட்டுமே இந்த பயண ஏற்பாட்டாளர் நிறுவனம் என்று இல்லாமல் இஹ்லாஸோடு இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நிறுவனமாக இது நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேராவாக இருக்கிறது. அதற்கு தாங்களும் துணை நின்று துஆ செய்து எங்களுடன் எப்போதும் பயணித்து பயன்பெறுமாறு அன்போடு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.